ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய டிஷ்ஷு மில்கி எக் கேக் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பிரெட் பீசஸ் எடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக பிரெட் பீசஸ் எடுத்துருக்கோம். பாருங்கள், நான் ஒரு 5-6 ஸ்லைஸ் வச்சு பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ரெட்டு. இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கலாங்க. நான் அப்படியே தான் வச்சு செய்ய போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. உங்கள் குழந்தைங்க இதெல்லாம் ஈவினிங் டைம்ஸ்லாம் ஸ்கூல் காலேஜஸ்லாம் விட்டு வரும்போது பசியில் வருவாங்க. அப்போ இந்த மாதிரி சீக்கிரமாகவே ஒரு கேக் செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு தேவையானது நான் இந்த பீசஸ்க்கு ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரே ஒரு 1/4 லிட்டர் பேக்கெட் பால் எடுத்துக்கிறேன். இது நம்ம காய்ச்சலாம் வேணாம், ரா மில்காவே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது அந்த முட்டையை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. உடச்சி நான் இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதை நல்லா கலக்கிற மாதிரி ஈஸியாக உங்களுக்கு கலக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க. இது கூட நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்படியே அந்த ரா மில்க்கை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு காய்ச்சி தான் ஆட் பண்ணணும்லாம் கிடையாதுங்க. அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும், சூப்பராகவே இருக்கும். இப்போது இது கூட சர்க்கரைங்க. இந்த சர்க்கரை ஒயிட் சுகரில் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் 3 to 3.5 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், எதுக்குன்னா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா ஸ்வீட்லேயுமே இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இதை ஃபோக் ஸ்பூன் வச்சு நான் கலக்கிக்கிறேன். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் அதை வச்சும் கலக்கிக்கலாம். ஏன்னா நான் குவான்டிட்டி கம்மிங்கனால ஃபோக் ஸ்பூன் வச்சு தான் கலக்கியிருக்கேன். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் நீங்கள் அதை வச்சு கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிட்டேன் பாருங்கள். நல்லா எல்லாம் மில்க்கு எக்கு எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அடுப்பில் பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடு ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்லைஸ் ஆஃப் அந்த ப்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இந்த சைடு ஒரு டிப், அந்த சைடு ஒரு டிப், ரொம்ப டிப் பண்ண வேணாம், லைட்டாக டிப் பண்ணி அந்த பேன் மேலே போட்டு எடுத்துருங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா அந்த எக்கு மில்க் எல்லாம் நல்லா ப்ரெட் அப்சர்வ் பண்ணியிருக்கு. இது மேலே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்க. உங்கள்கிட்ட வேணும் அப்படின்னா நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா எண்ணெய், இல்லை நான் 2மே ஆட் பண்ணலைனாலும் வேணாம், ரஃபாக கூட விட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் இப்போ இந்த பேனில் ஒரு 3 பிரெட் பீஸ் வைக்க முடியும். நான் அந்தளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது உங்கள் பேன்லேயோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் 3 மட்டும் டிப் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இது ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி விடுங்க. அதாவது 3 மினிட்ஸ் கூட தேவையில்லை, 2 மினிட்ஸ்லேயே திருப்பி விட்டுருங்க. ஏன்னா அப்புறம் கறியிரும். கரெக்டாக ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்தோன்னா எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சைடு திருப்பி விடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. எப்படி ஒரு கேக் டேஸ்ட் தருதோ அந்தளவுக்கு மைல்டாக இருக்கும். சூப்பராக அந்த மைல்டு ஸ்வீட்டோட சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், கோல்டன் ப்ரௌனுக்கு ஒன் சைடு வந்துருச்சு. நான் திருப்பி விட்டுட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கிறேங்க. உடையாமல் திருப்பி விடுங்க. திருப்பி விடும் போது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில். கரெக்டாக 3 to 4 மினிட்ஸில் 2 பக்கமுமே வெந்துருங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 1 மினிட் சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். ப்ரெட் வெந்துருச்சான்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வெந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. ஏன்னா சுகரும் அதிகமாக இருக்காது. இதுக்கு மேலே வேணால் நீங்கள் ஹனி கூட அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் எல்லா ப்ரெட்லேயும் படுற மாதிரி போட்டுக்கலாம். சூப்பரான, ஈஸியான, சீக்கிரமாக செய்யக்கூடிய டேஸ்டியான மில்கி எக் கேக் ரெடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.